ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட அமுல்குட்டி பேசுகிறேன். இவ்வளோ நாளாக வந்து இன்ஸ்டாவிலையும் சரி, யூடியூப்லையும் சரி சின்ன சின்ன ஷார்ட்ஸாக போட்டிருந்தேன். இப்போ வந்து ஒரு பெரிய வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். எப்படின்னா வந்து ட்ரெண்டிங்கில் உள்ள மாதிரி வந்து பொம்மை ஸ்னேக்கை வந்து டிஃபன் பாக்ஸுக்குள்ளார வச்சு கையில் அடிபட்டுருச்சுன்னு சொல்லி திறந்து கொடுக்க சொல்கிற மாதிரி வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வீடியோ இருக்குது. எனக்காக அந்த 10 நிமிஷம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்காகவே எல்லா வீடியோவும் போடுவேன். இது வந்து எப்படின்னா யாரும் தப்பெல்லாம் நினச்சிக்காதீங்க. அந்த அளவுலாம் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரிலாம் இல்லை. உங்களே ஃபன் பண்ணுறதுக்காக மட்டும்தான். நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் இறங்கியிருக்கேன். என்ன தான் நான் வீடியோ எடிட் பண்ணி போட்டாலும் வந்து காப்பிரைட் போட்டுறாங்க. எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும், சாங்காக இருந்தாலும், பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் இருந்தாலும். ஆனால் இது காப்பிரைட் வராத மாதிரி தான் எடிட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் தான் இருக்குது. பாய். டிஃபன் பாக்ஸும் வாங்கியாச்சு, பொம்மை பாம்பும் வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் ஒட்டி பிராங்க் பண்ண வேண்டியதான். எப்படின்னு பார்த்துட்டு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புரியல, நீயும் பயப்படவே இல்லையே. பெண்தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகட். பையா கை இதாயிடுச்சு, திறந்து கூட சாப்பிடணும். பையா தம்பி வாங்கடா, கையில அடிபட்டு இருக்கு. இந்த கப்பை திறந்து கொடுக்க முடியுமா? சும்மா பிராங்க்டா தம்பி, வர பிராங்க்டா. தம்பி இல்லண்டா, கை அடிபட்டு இருக்கு. இந்த கப்பை திறந்து தர முடியுமா? அடிபட்டு இருக்குடா. சாப்பாடு இருக்கு, கை அடிபட்டு இருக்கு, திறக்க முடியல. திறந்து கொடுறா. ஏன்டா? நிப்பாட்டா தம்பி, ஒரு நிமிஷம். ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா. கப்ப திறந்து கூட, சாப்பிடவே இல்லடா, கை அடிபட்டு இருக்கு. தம்பி நில்றா, இந்த கப்பை மட்டும் திறந்து கொடுறா. கையில் அடிபட்டு இருக்கு, திறந்து கொடு. பேய மாட்டியா? திறக்குறியா? எனக்கு கையில் அடிபட்டு இருக்காதான் திறக்க முடியல. கப்பை திறந்து கொடுத்தா திறக்க முடியல. என் கையே இதாச்சு. சாப்பாடு என்ன வீணா போச்சான்னு தெரியல, பாக்கணும். கையே சரியில்லை, அதனாலதான் கப்ப திறந்து முடியும். என்னாட்டி திறக்க முடியல தாத்தா. பாருங்க, திறக்க முடியல பாருங்க. திறந்து எடுங்க பாப்போம், அது என்னன்னு பாப்போம். பாரு, பயமா இருக்கு. பயமான இல்ல, ஏதோ திறந்து தர மாட்டாங்க. தாத்தா, இந்த பசங்க கை சரியில்லைன்னு கப்பு திறந்து கொடுக்க நேரம் திறந்தே கொடுக்க மாட்டாங்க. திறந்து கொடுங்க தாத்தா, இன்னும் சாப்பிடல. எடுத்து பாரு.
ஒண்ணு இல்லையா பாம்பு இருக்கு இந்த கப்ப திறந்தது கீழே விழுந்துட்டு என்ன பண்றது கை அடி ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்குதே நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதம் நிக்காம கண்டுபிடிச்சிட்டேன் சரியில்லைண்ணா இது பண்ணிட்டாங்க ஒன்று இருக்காங்க இதுல என்னண்ணா இருக்கும் சொல்ல பாம்பு பாம்பு அது இருக்குப்பா இதை விட பெரிய பாம்பு தான் வரவில்லை பார்த்தேன் உனக்கு தானே பாம்பு சும்மா டம்மி பாம்பு நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? சிரிக்கவே மாட்டான்டா. ஏன்டா ஏதோ மூடா இருக்க? பிராங்க்லாம் கொண்டு வருவேன். தம்பி கை அடிபட்டுருச்சுடா. ஏண்டா கை அடிபட்டது சாப்பாடு தொடர்ந்து மட்டும் சொல்லுவோம் எனக்கு பரவாயில்லையா? இல்ல தம்பி இந்த கப்பல் தான் தெரியல. கை சரியில்லை, கை சரியில்லை. முன்னால திறக்க முடியாதா? கீழே முன்னால திறக்க முடியாதா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. கீழே விழுந்துருண்டா. கையை பாரு, கை சரியில்லை. என்னன்னு தெரியல. திறந்து கொடு. சரி, 2 பேரும் சாப்பிடுவோம். போறேன். அக்கா இந்த கப்பை மட்டும் திறந்து கூடாக்கா. பாத்துக்கீங்களா பாம்பு? சாப்பாடு தான்க்கா, திறக்க முடியல. ஓபன் பண்ணி கொடுக்கா. நீ பண்ண ஓபன் நீ பண்ணி கொடுக்கா.
தாத்தா இந்த கப்பை மட்டும் திறந்து கூடாது தாத்தா. கையில் அடிபட்டு இருக்கு தாத்தா, அடிபட்டு இருக்கு. பயப்படவே இல்ல. இந்த கப்பை திறந்து கொடுங்கடா, கையில் அடிபட்டு இருக்கு, திறந்து கொடு. எனக்கு மறுபடியும் டேய் டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். கப்பை மட்டும் திறந்து விடுறோம். இந்த கப்பை மட்டும் திறந்து தெரியா, கையில் அடிபட்டு. தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். பாப்பா இந்த கப்பை மட்டும் திறந்து கொடு பாப்பா. சாப்பாடு கை அடிபட்டு திறந்து கூட. அண்ணன் திறந்து தர மாட்டியா? அந்த தம்பியா என்னடா நாய் கூட பயப்பட மாட்டேங்குது. பாப்பா இந்த கப்பை மட்டும் திறந்து கொடுப்பா. கை அடிபட்டு சாப்பாடு இருக்கு. கப்பை திறந்தா, கையில் அடிபட்டு கப்பை திறந்து கொடுறா. கப்பை திறந்து கொடுறா. கையில் அடிபட்டு